வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே. இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திராவிடம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். திராவிடம் அப்படின்ற சொல் வந்து இப்போ இல்லை, இப்போ ஒரு 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 70-80 ஆண்டுகளாகவே இந்த மண்ணில் ரொம்ப வேரூன்ற ஒரு சொல்லாக இருக்குது. இந்த திராவிடம் அப்படின்ற சொல் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, கால்டுவெல் அப்படின்றவர் வந்து அவங்களுக்கு வந்து அது ஆங்கிலேயர்களுக்கு இந்த திரு அப்படின்ற வார்த்தையெல்லாம் வாய்க்குள்ளே வரல. அதனால் அவங்க வந்து திரா அப்படின்ற மாதிரி தான் அவங்க உச்சரித்தாங்க. இங்கே திராவிடம்ன்றது வர்றதுக்கு முன்னாடி இங்கே இருந்த அந்த சொல் வந்து திருவிடம் தான். திருவிடம்னா என்ன அப்படின்னா, திரு அப்படின்றது வந்து இறை அப்படின்ற ஒரு பொருளை குறிக்கும். திருன்றது மரியாதைக்காகவும் சொல்லுவோம், ஆனால் இறை அப்படின்ற பொருளையும் குறிக்கும். இப்போ திருவடி, அதே மாதிரி திருமறை அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. திருவடி அப்படின்றது இறைவனுடைய பாதம் அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி திருவருள் அப்படின்னா இறைவனுடைய அருள் அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி திருவிடம் அப்படின்னா இறைவன் வாழும் இடம், இறைவன் வாழ்ந்த இடம் அப்படின்றத குறிக்கும். இந்த தமிழ் மண்ணில் 18 சித்தர்கள், எண்ணற்ற சித்தர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் முதன்மையான சித்தர்களில் 18 பேர். அதுபோக பல்வேறு சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, மகான்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. இறைவன் வந்து திருவிளையாடல் செய்த இடம். அதுபோக தமிழ் கடவுள் முருகன் அவருடைய அறுபடை வீடுகள் இருக்கக்கூடிய இடம். இது மாதிரி இறைவன் இருக்கக்கூடிய இடத்திற்கு பேர் தான் திருவிடம் அப்படின்றது. திரு கூட்டல் இவ் கூட்டல் இடம், திருவிடம். இதுதான் அந்த தான் வந்து காலப்போக்கில் மருவி ராவாயிடுச்சு. அதனால் திராவிடம் அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனால் வந்து இது சுத்த தமிழ் பேர் வந்து என்ன அப்படின்னா திருவிடம் தான். திராவிடம் அப்படின்றது வந்து தமிழ் சொல்லே கிடையாது, அது வடமொழி சொல். அது வந்து இந்த ஆங்கிலேயர்கள் வரும்போது அவர்கள் பயன்படுத்திய ஒரு சொல். அதுவும் இல்லாமல் திராவிடம்ன்றது ஒரு பிராமணத்தில் ஒரு பிராமணர்களுக்கு ஒரு ஒரு சிறிய ஒரு வகுப்பினரே அதில் இருக்கிறாங்க. அந்த சமூகத்தில் இது ஒரு பிரிவாக இருக்குது. திராவிடம் அப்படின்ற பஞ்ச திராவிடம் அப்படின்றது ஒரு பிரிவாகவே இருக்குது பிராமணர்களுடைய சமூகத்துக்குள்ளார. அதனால் இது வந்து தமிழ் சொல்லே கிடையாது திராவிடம்ன்றது. அது வந்து வடமொழி சொல். அதனால் இனிமேல் வந்து நாங்கள் வந்து ஆரியத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறோமா, திராவிடம் அப்படின்ற சொல்லை முதல்ல பயன்படுத்தாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய சொல்லே வந்து அவங்களோட சொல் தான். அதனால் அதை நீக்கிட்டு திருவிடம் அப்படின்னு சொல்லி பழகுங்க அப்படின்றத நம்ம இந்த காணொலி வழியாக பதிவு பண்ணுறோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் என்றும் வாழ்க, தமிழர்கள் என்றும் வாழ்க.